இறைவா இறைவா இறைவா. நடனம் தயாரித்து வழங்கியவர் திலகநத்தன ஆலய ஆசிரியர் வசந்தரா சிவசோதி. மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இன்று வானதூதரினால் அறிவிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவை, ஒளி விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒளி என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். மெடன நிழல் படும் நாட்டிலிருந்தோர்க்கு ஒளி உதித்தது. ஒளியாம் இறைவன் மண்ணுலகில் மெனுவுரு எடுத்து மெரி என்னும் மாணிக்க கோயிலின் மணிவயிற்றில் மகிழ்வுடன் உதித்திட்டார். பகலை கண்ட பனியைப் போல பெருமனை கண்ட பாவம் என்னும் பகைவன் படுகுழியில் பதுங்கிட்டான். அந்தகார இருளில் அமிழ்ந்திருந்த அந்தகர்கள் அன்பர் இயேசுவின் அருள் பார்வையில் ஆனந்தமாய் உலகை பார்த்தனர். பாவத்தின் படுகுழியில் மடங்கியிருந்த முடவர்கள் மான்கள் போல் துள்ளி குதித்தனர். அடிமைகளாகவும் அழகின் அகந்தையில் அறிவிழந்து அந்த புறங்களை அலங்கரித்த பெண்கள் கூட அன்பர் இயேசுவின் அன்பு வார்த்தையில் அழுக்கனைத்தும் அகன்று அன்பு பணிபுரிய ஆண்டவரை பின்பற்றினர். மரணம் கூட மாவீரன் இயேசுவின் மாண்புமிக்க வார்த்தையில் மரணித்து போனது. கட்டப்பட்டிருந்த உதடுகள் கட்டவிழ்ந்து இறைப்புகழ் பாடின. வீசிய புயலும் சீறிய கடலும் சத்தியன் இயேசுவின் வார்த்தையில் சாந்தி அடைந்தன. ஆண்டவரின் இல்லமதை அங்காடியாக்கிய அறிவிலிகள் அனைவரையும் அன்பர் இயேசுவின் சாட்டையடி விரட்டி அடித்து புனிதத்தை பேண வேண்டும் என்பதை புரிய வைத்தது. உள்ளங்களை சாக்கடையினாலும் உடலங்களை சம்பிரதாயங்களாலும் மறைத்திருந்த அனைவரையும் உயிருள்ள ஆலயம் உடல்கள் மட்டுமின்றி உள்ளங்களும் உன்னதரின் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்பதை உரைக்கும்படி கூறினார் உன்னதர் இயேசு. ஆண்டவர் அடிபணிந்து அடிமை போல் குனிந்து அன்பு செய்தவர்களின் பாதங்களை கழுவி அன்போடு முத்தமிட்டது அளவிட முடியா பேரன்பல்லவா. இறைவனின் இரக்கத்தை இலட்சியத்தை ஒளியின் வழியே தெளிவுபடுத்தினார் இறைமகன் இயேசு. இனிவரும் நாளில் ஒளியை நாம் எங்கு காண வேண்டுமெனில் இருண்டு போயுள்ள உள்ளமெல்லாம் தான். இலட்சியங்கள் சிதைக்கப்பட்டு உரிமைகள் அடக்கப்பட்டு உறவுகள் பறிக்கப்பட்டு நீதிகள் மறுக்கப்பட்டு சிறைக்குள் வதைக்கப்பட்டு எதிர்காலமே இருண்டு போயுள்ள எம்மினத்தவரின் இடையே நின்று ஈனக்குரலில் இறைஞ்சி நிற்கிறார் இயேசு. எம் வாழ்வை ஒளிரச் செய்யுங்கள் என்று, எம்மை மலரச் செய்யுங்கள் என்று. விண்ணில் இருந்து வந்த பேரொளியிலிருந்து எம் மண்ணுக்கு சிறுவிளக்கேற்றி வைக்க எம்மால் முடியுமானவற்றை செய்ய முயற்சி செய்வோம். ஒளியின் வழியில் அனைத்து மக்களையும் உலகை பார்க்கச் செய்வோம். புது உலகை படைக்கச் செய்வோம். நன்றி, வணக்கம். சுடரும் நீ உலகின் ஒளியும் நீ உள்ளத்தின் சுடரும் நீ உலகின் ஒளி
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நத்தார் விழா வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் நத்தார் விழா என்று சொல்லுகின்றோம். இதை போய் நீங்கள் தமிழ்நாட்டிலே போய் நத்தார் விழா வாழ்த்துக்கள் என்று சொன்னால் யாருக்குமே புரியாது. நத்தார் விழாவா, அது என்ன விழா என்று யாருக்குமே புரியாது. இது இலங்கை மக்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொல்லாக இருக்கிறது. அதற்கு அது என்னதான் என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இயேசுஸ் நாட்டுஸ் எஸ்ட், இயேசு பிறந்து விட்டார் என்று லத்தீன் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அதை போல போர்ச்சுகீசிய மக்கள் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை ஃபேலிஸ் நட்டால் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்வார்கள். ஏற்கனவே இலங்கையிலே போர்ச்சுகீசிய காலனி இருந்ததால் இந்த வார்த்தையிலே நாம் தமிழிலே மாற்றி நத்தார் விழா என்று சொல்லி நாம் எல்லோரும் ஒளி விழாவாக இன்று பிராங்க்ஃபர்ட் ஆன்மீக பணியகத்திலே கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் சொல்ல விழைவது, மன்னித்து வாழ்வோம். நாம் எல்லோருமே இந்த உலகத்திலே வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணி எது என்று சொன்னால் மன்னித்து வாழ்தல். யார் யார் மன்னித்து வாழ்கிறார்களோ, மன்னிப்பை கொடுக்கிறார்களோ, அவர்கள் தங்கள் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யார் யார் தங்களுடைய வாழ்விலே மன்னிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களது குடும்பம் துயரத்திலே இருக்கிறது. ஆகவே தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களைப் போல அறிவாளிகள் உலகத்தில் யாருமே கிடையாது. தமிழர்களைப் போல ஒரு விருந்தோம்பலிலே, உபசரிப்பிலே சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. தமிழர்களைப் போல இரக்கமுள்ளவர்கள் யாருமே கிடையாது. தமிழர்களைப் போல வீரமிக்கவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஒன்றில் மட்டும் நாம் அடிக்கடி தாழ்ந்து நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது சில நேரங்களில் நம்மிடையே இருக்கின்ற ஒற்றுமையின்மை, பிளவு என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒற்றுமையின்மைக்கு நமக்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் மன்னித்து வாழும் பழக்கமில்லாமை. மற்றவர்களை எப்பொழுது மன்னிக்கின்றோமோ இயல்பாகவே நம்மிடையே ஒற்றுமை பிறக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, நம்மிடையே அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறது. இயேசு நமக்கு சொல்லுகின்ற ஒரே செய்தி, மன்னியுங்கள். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார்? எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக. அத்தகைய ஒரு விழுமியங்களை, மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு சொல்லும் மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். மன்னித்து வாழும் பழக்கத்தை நாம் எப்பொழுதுமே நமது வாழ்வாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக, நாம் மற்றவர்களை பொறுத்து, மற்றவர்களை மன்னித்து, மற்றவர்களை ஏற்று ஒற்றுமையாக வாழும் பொழுது இந்த ஆன்மீக பணியகம் மட்டுமல்ல, தமிழர்கள் அனைவருமே இன்னும் மேன்மேலும் அதிசீக்கிரமாக மகிழ்ச்சியிலே வளருவோம். குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாம் மட்டுமில்லாமல் அந்த மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மை பார்ப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆகவே நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே அன்பை பகிர்ந்து கொண்டு இதே போல எந்த நாளும் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்காக இறைவனை வேண்டுகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நத்தார் வாழ்த்துக்களை, கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு எனது இந்த சிறிய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆட வருகின்றார்கள் செல்வி மேரிகொலின் எட்வர்ட், செல்வி கெர்லின் எட்வர்ட், செல்வி ஸ்டெஃபனி எட்வர்ட் அவர்கள். இந்த நிகழ்வை தயாரித்து வழங்குபவர் செல்வி மேரிகொலின் எட்வர்ட்.
அனைவருக்கும் வணக்கம். மனூருவான பாலகன் இயேசு, அன்பின் இறைமகனாம் இயேசு, அவர் பிறப்பின் மகிமை விளக்க எண்ணங்களில் சிறகடித்த வார்த்தைகளை கை வண்ணத்தில் வடித்த கவிதைகளாய் உங்கள் முன்னிலையில் தருகிறோம். நாங்கள் கவிதை தேர்வதற்காய் உங்கள் முன்னிலையில் திரு கோபிநாத் குணசிங்கம், திருமதி சோபியா பாஸ்கரன், செல்வன் நிரோசன் யோகராசா, செல்வி சாலின் யோகராசா, செல்வன் டிலான் கன்சியஸ் வின்ஸ்லாஸ், திருமதி ஐரின் பிரேமிலி கோபிநாத். கண்ணை நிறைத்து கருத்தை செவிசாய்த்து கவிதைதனை ஏற்றிடுவீர். படைப்பின் துவக்கம் பிரபஞ்சத்தின் ஆரம்பம் பல்லின தரணியிலே. படைப்பின் துவக்கம் பிரபஞ்சத்தின் ஆரம்பம் பல்லின தரணியிலே. பாவம் புகுந்த பழத்தோட்டம் பாவமில்லா தரணி தயாரிக்க. பாவம் புகுந்த பழத்தோட்டம் பாவமில்லா தரணி தயாரிக்க. பரிதவிக்கின்ற பாவிகளுக்காய் பரிசுத்த தந்தையின் மகனாய் பிறந்தார். பரிதவிக்கின்ற பாவிகளுக்காய் பரிசுத்த தந்தையின் மகனாய் பிறந்தார். பாலகனாம் எம்மீட்பர். பசுமையான புதுமைகள் நிகழ்ந்தன தரணியிலே. பல நூறாண்டுகள் பாவத்தின் மீட்பாய். பல நூறாண்டுகள் பாவத்தின் மீட்பாய். பாலகன் மனு உருவான பிறப்பின் புதுமையில் பண்புடை மக்களை பாரினில் நிலைத்திடச் செய்திடவே. பண்புடை மக்களை இப்பாரினில் நிலைத்திடச் செய்திடவே நம் பாலகன் பிறந்தார். நம் பாலகன் பிறந்தார் பிறந்தார். எம்பிறப்பின் செயல்கள் நாம் பிறந்த பின்னே தெரியும். எம்பிறப்பின் செயல்கள் நாம் பிறந்த பின்னே தெரியும். இறைமகன் பிறப்பின் அவர் வாழ் நிலைமை பிறப்பின் முன்னே சொல்லப்பட்டதாயிற்று. இறைமகன் பிறப்பின் அவர் வாழ் நிலைமை பிறப்பின் முன்னே சொல்லப்பட்டதாயிற்று. மத்தேயு யூக்கா நற்செய்தியாளர்களில் கூறியபடியே நற்செய்தியாளர்கள் கூறியபடியே வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு முன் தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அருள்முக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. வாழ்த்தினர் 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 வாழ்த்தினர். பரிசுத்த ஆவியால் பரிசுத்தம் பெற்றவள் நம் கன்னி மரியாள். பரிசுத்த ஆவியால் பரிசுத்தம் பெற்றவள் நம் கன்னி மரியாள். ஆண்டவர் உம்முடனே புரிகிறதா உங்களுக்கு? ஆண்டவர் உம்முடனே புரிகிறதா உங்களுக்கு? புரியவில்லை உங்களுக்கு. மரியாவுக்கும் புரியவில்லை, கலங்கே நின்றார். மரியாவுக்கும் புரியவில்லை, கலங்கே நின்றார். கலங்கிய மரியாவை கண்ணுற்று வானுதூர கபிரியேல், கலங்க வேண்டாம் மரியா, கலங்க வேண்டாம் மரியா, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். பரிசுத்த ஆவியால் கருவுற்று பெற்றிருப்பீர். பெற்றிருக்க மகனாக இயேசுவென பெயரிடுவீர். பரிசுத்த ஆவியால் கருவுற்று பெற்றிருப்பீர். பெற்றெடுத்த மகனுக்கு இயேசுவென பெயரிடுவீர். என் வானுதூர கபிரியேல் மரியாவுக்கும் அருமொழிதார். இதுவே இறைமகன் பிறப்பின் முன்னறிவிப்பு ஆகும். இதுவே இறைமகன் பிறப்பின் முன்னறிவிப்பு ஆகும். முன்னறிவிப்புகளை ஒவ்வொன்றும் வேதாகமத்தின் படி ஒவ்வொன்றாய் நிகழ்ந்தன. முன்னறிவிப்புகளை ஒவ்வொன்றும் வேதாகமத்தின் படி ஒவ்வொன்றாய் நிகழ்ந்தன. இயேசு என்னும் பெயரின் பொருள் மீட்பர் என்பது அதன் பொருள். இயேசு என்னும் பெயரின் பொருள் மீட்பர் என்பது அதன் பொருள். பாலகன் இயேசுவின் பிறப்பின் நிகழ்வு பல பொருள் மிகுந்தது அதன் சிறப்பின் பின்னாளில். பாலகன் இயேசுவின் பிறப்பின் நிகழ்வு பல பொருள்கள் மிகுந்தது அதன் சிறப்பின் பின்னாளில். யோசேப்பும் மரியாளும் நடந்தே சென்றனர். யோசேப்பும் மரியாளும் நடந்தே சென்றனர். யூதேயாவை ஆண்ட அகுஸ்து சீசர் என்னும் அரசனின் கட்டளைக்கிணங்க யூதேயாவை ஆண்ட அகுஸ்து சீசர் என்னும் அரசனின் கட்டளைக்கிணங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில்
தம்மை பதிவு செய்வதற்காய் யோசேப்பும் தனக்கு மனமொப்பந்தம் செய்யப்பட்டிருந்த கன்னி மரியாளை அழைத்தே சென்றார் அவர் தம் ஊரான பெத்லெஹேமுக்கு. காலம் நெருங்கிய மரியாள் குளிர்மிகு பனிவிழும் காலத்திலே நள்ளிருள் சூழ் வேளையிலே ஒளிமிகு குழந்தையாம் இயேசு பாலனை எமக்காய் பெற்றெடுத்தார். ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பெற்றெடுத்த பாலகன் இயேசுவை துணியால் பொதிந்தே தீவன தொட்டியிலிட்டார். நமக்காய் பிறப்பில் எளிமையாய் மீட்பின் பிதாமகன் மெனுவுரு ஆனார். புவிதனில் மானிடர் அவர் தம் பாவம் போக்கிடவே பிறந்தார். நம் மீட்பின் பாலகன் பிறப்பு முதலில் இடையர்களுக்கு அறிவிப்பு. வானதூதரால் இடையர்கள் வந்து பணிந்தனர். பாலன் இயேசுவை கண்டு மகிழ்ந்தனர். பாலகன் இயேசுவை கண்டு மகிழ்ந்தனர். மத்தேயு நற்செய்தியின்படியே ஓர் அதிசய விண்மீன் வானத்தில். இதனை கண்ணுற்ற ஞானிகள் வந்தே பொன் தூபம் வெள்ளை போலம் என்பன காணிக்கையாய் அளித்தே வாழ்த்தினர். பிறப்பின் புதுமையில் பிறந்த நம் மீட்பர் புதுமைகளும் போதனைகளும் எமக்காய் செய்தார். அவர் செய்த புதுமைகளும் போதனைகளும் அவரை மனிதருள் மீட்பராய் முன்தெளிந்தார். பனிப்பூக்கள் குளிர்காற்றில் பளிச்சிடும் நடு இருளில் பால் நிலவின் ஒளியினிலே பாலகன் பிறந்தார் தரணியிலே. பண்பற்ற மனிதர்களை பாவ மீட்பில் இருந்து மீட்டிடவே பாலகன் பிறந்தார் இந்நாளில். பகமை மறந்திடுவீர், பணத்திமிர் பந்தாக்கள் விட்டிடுவீர், பதவி மோகம் கொண்ட சுயநலம் தவிர்த்திடுவீர். பரிதானம் பெறுதல் மறந்திடுவீர், பாவம் செய்தல் தவிர்த்திடுவீர். பகமை மறந்து தோழமை கொண்டிடுவீர். பணத்தால் ஏழைக்கு உதவிடுவீர், பதவியால் மக்கள் சேவை செய்திடுவீர், பாவ மன்னிப்பு பெற்றிடுவீர். பரிசுத்த ஆவியாம் இறைமகனை தொழுதிடுவீர், பரமன் இயேசுவின் பேரன்பு பெற்றிடுவீர். பசுமை வாழ்வு தொடங்கிடுவீர். பரிபூரண பூமிதனில் பரிசுத்த வாழ்வு பெற்றிடுவீர். இருப்பின் அர்த்தங்கள் புரியாமல் இடங்களெல்லாம் பெருகிய பாவத்தால் இறைந்த பாவங்கள் பெருகியதால் இருள் சூழ்ந்தது உலகில். இருள் அகற்றிடும் நோக்கில் இறையியல் சொல்லிடும் பதிவுகளில் இறைமகன் மனு உருவான காரணத்தால் இன்று மலர்ந்தது புதுமையாய். இன்று மலர்ந்தது புதுமையில். இதயத்தில் கசிந்திடும் நிகழ்வுகளில் இறைமகன் செய்த புதுமைகளில்
இறைமகன் செய்த புதுமைகளில் இல்லாது ஒளிதல், இயலாது நடத்தல், இல்லாமை ஒளிதல், இறையரசு நிகழ்ந்தது உலகில். இல்லாது ஒளிதல், இயலாது நடத்தல், இல்லாமை ஒளிதல், இறையரசு நிகழ்ந்தது உலகில். ஈடுபோதும் ஈயம் பெற்றதால் இயன்ற நன்மை பெற்றதால், ஈடுபோதும் ஈயம் பெற்றதால் இயன்ற நன்மைகள் பெற்றதால், இயேசு பாலனை பெற்றதால் இருள் ஒளிந்தது, ஒருள் பரவியது. இயேசு பாலனை பெற்றதால் இருள் ஒளிந்தது, ஒளி பரவியது. இன்றில் நட்பில் தொலைந்த உறவுகளில், இன்றில் நட்பில் தொலைந்த உறவுகளில், இடம் பெயர்ந்தோல் அவலங்களில், இன்றில் நட்பில் தொலைந்த உறவுகளில், இடம் பெயர்ந்தோல் அவலங்களில், இடம் நிலை பெறச் செய்தல் இறைவனின் நோக்கம் நிறைவேறுதல் ஒன்றே. இடம் நிறை பெறச் செய்தல் இறைவனின் நோக்கம் நிறைவேறுதல் ஒன்றே. நன்றி. பிறக்கிறார் பாலன், பிறப்பின் நோக்கம் எமக்காக. பிறக்கிறார் பாலன், பிறப்பின் நோக்கம் எமக்காக. உன் வசந்த வாசலை திறந்தவை, உனக்கான் புது வாழ்வு பிறக்கும். உன் வசந்த வாசலை திறந்தவை, உனக்கான் புது வாழ்வு பிறக்கும். தியானத்தில் நீ நியாயம் காண்பாய், தனியே வார்த்தை கொள்வாய். தியானத்தில் நீ நியாயம் காண்பாய், தனியே வார்த்தை கொள்வாய். புதுமைகள் தேடி புறப்படு, புலைமகள் பெற்றிக்கொள். புதுமைகளை தேடி புறப்படு, புலைமகள் பெற்றிக்கொள். நியாயமாக பேசிக்கொள், நய வஞ்சகம் தவிர்த்தது. நியாயமாக பேசிக்கொள், நய வஞ்சகம் தவிர்த்தது. எனதில் நெல் சிந்தைக்கொள், என்னை சிறகை பறக்குவிடு. எனதில் நெல் சிந்தைக்கொள், என்னை சிறகை பறக்குவிடு. தூத்துளை மறந்து விடுவீர், பிறதுதல் கலந்து விடுவீர். தூத்துளை மறந்து விடுவீர், பிதறுதல் கலந்து விடுவீர். கிண்டல் தவிர்த்திடுவீர், ஒதுக்குதல் செய்யாதீர். கிண்டல் தவிர்த்திடுவீர், ஒதுக்குதல் செய்யாதீர். வெண்பனி கூட்டம் சூழ்ந்து இந்நாளில் வெள்ளை உள்ளம் கொண்டே. வெண்பனி கூட்டம் சூழ்ந்து இந்நாளில் வெள்ளை உள்ளம் கொண்டே. வேற்றுமை தவிர்த்து ஒற்றுமை கொள்வாய், உன் மனதில் பிறப்பான் பாலகன். வேற்றுமை தவிர்த்து ஒற்றுமை கொள்வாய், உன் மனதில் பிறப்பான் பாலகன். உன் மனதில் பிறப்பான் பாலகன். கிறிஸ்மஸ் பிறப்பில் குழந்தையாம் இயேசு. கிறிஸ்மஸ் பிறப்பில் குழந்தையாம் இயேசு. பிந்திய காலத்தில் செய்தார் புதுமைகள். பிந்திய காலத்தில் செய்தார் புதுமைகள். புதுமைகள் இங்கே. கலிலேயாவின் கானாவூரில் கல்யாணம் ஒன்று கலகலப்பா நடந்தது. கலிலேயாவின் கானாவூரில் கல்யாணம் ஒன்று கலகலப்பா நடந்தது. பிந்தியோருக்கு பந்தியில் இல்லை திராட்சை ரசம். பிந்தியோருக்கு பந்தியில் இல்லை திராட்சை ரசம். திருமணம் வீடு குறையொன்று கண்டது. திருமண வீடு குறையொன்று கண்டது. அன்னை மரி வேண்டினார் அன்பு மகன் இயேசுவிடம். அன்னை மரி வேண்டினார் அன்பு மகன் இயேசுவிடம். செய்தார் முதற் புதுமை. செய்தார் முதற் புதுமை. தண்ணீர் திராட்சை ரசமாகியது. தண்ணீர் திராட்சை ரசமாகியது. தத்தளித்த விருந்தினர் அருந்தினர் மகிழ்ச்சியில். தத்தளித்த விருந்தினர் அருந்தினர் மகிழ்ச்சியில். எம் தாகம் தீர்த்திடவே எம் பாலகன் மனு உருவானார். எம் தாகம் தீர்த்திடவே எம் பாலகன் மனு உருவானார். தாங்காத பிணியில் இருந்தான் ஒருவன். இயேசு அவனிடம் கனிவுடன் கேட்டார். தாங்காத பிணியில் இருந்தான் ஒருவன். இயேசு அவனிடம் கனிவுடன் கேட்டார். இல்லாமல் செய்ய விரும்புகிறாயாய் நோயை? இல்லாமல் செய்ய விரும்புகிறாயா நோயை? சொன்னான் அவன் பதில், சொந்தமாய் தமக்கு நோய் மட்டுமே. சொன்னான் அவன் பதில், சொந்தமாய் தமக்கு நோய் மட்டுமே. குணமாக்கும் குளத்தில் குளித்தும் பயனில்லை. குணமாக்கும் குளத்தில் குளித்தும் பயனில்லை. குணமளித்தார் இயேசு அக்குளத்தில் இறக்கியே. குணமளித்தார் இயேசு அக்குளத்தில் இறக்கியே. குணப்பெற்றவன் வாழ்த்தினான். குணப்படுத்துவோன் குழந்தையாமும் பாலகன் இயேசு.
குணப்பெற்றவன் வாழ்த்தினான். குணப்படுத்துவோன் குழந்தையாம் எம் பாலகன் இயேசு. பிறப்பின் புதுமை பிரகாசித்தது வானில் நட்சத்திரம். பிறந்த பாலகன் இயேசு பிறப்பின் புதுமைகள் போல் செய்தார் அற்புதங்கள். லாசர் மார்த்தாள் மரியாளுக்கு சகோதரன். லாசர் இறந்தார் உலகத்தின் நியதிப்படி. இறைமகன் செய்தார் புதுமை. இறப்பில் புதுமை நிகழ்ந்தது அன்று. கல்லறை வாசல் கண்ணெதிரே சென்றார். கல்லொன்று கதவாக இருந்தது. 4 நாட்கள் ஆன உடல் நாரியே இருந்தது. இயேசு கட்டளையிட்டார், லாசரே வெளியே வா. இயேசு கட்டளையிட்டார், லாசரே வெளியே வா. இறைமகன் வார்த்தை நிஜத்தில் லாசர் உயிர் பெற்றார். லாசர் உயிர் பெற்றமை ஆச்சரியம் ஆயிற்றே. இறைமகன் செய்த புதுமைகள் இவ்வுலகில் சாட்சிகளாய். பார்வையற்றோர் பார்வை பெற்றார். பார்வையற்றோர் பார்வை பெற்றார். புறவிக்குருடர் கண் திறந்தார். புறவிக்குருடர் கண் திறந்தார். தொன்மை நோயும் தொழு நோயும் தோள் தொட்ட இயேசு கையால் குணம் பெற்றார். மரணத்திலிருந்தே மீட்டெடுத்தார் மகன் ஒருவனை. திமிர்வாதம் கொண்டோரை திமிர் தீர்த்தார். எத்தனை எத்தனை புதுமைகள் எமக்காய் பிறந்த எம் பாலகன் செய்தார். எத்தனை எத்தனை புதுமைகள் எமக்காய் பிறந்த எம் பாலகன் செய்தார். உன்னத இறைவனாம் உலகின் பாவத்திற்காய், உன்னத இறைவனாம் உலகின் பாவத்திற்காய் ஒரே மகனாம் தம் பாலகனை ஒளியின் வெளியில், ஒரே மகனாம் தம் பாலகனை ஒளியின் வெளியில் பரிசுத்த கன்னி மரியாள் வயிற்றில் பாலகனாய் பிரசவித்தார். பரிசுத்த கன்னி மரியாள் வயிற்றில் பாலகனாய் பிரசவித்தார். இருள் மூழ்கிய மனங்களையெல்லாம் இருள் அகற்றிடும் சிரத்தையுடன், இருள் மூழ்கிய மனங்களையெல்லாம் இருள் அகற்றிடும் சிரத்தையுடன் பிறந்திருக்கும் இந்நாளில் பிறந்தார் நம் பாலகன் இயேசு. பிறந்திருக்கும் இந்நாளில் பிறந்தார் நம் பாலகன் இயேசு. அவர் பிறப்பில் நாம் புது வாழ்வு பெற்றிடுவோம். அவர் பிறப்பில் நாம் புது வாழ்வு பெற்றிடுவோம். தடம் மாறிய வாழ்வெல்லாம் புடம் போட்டே முறை செய்வோம். தடம் மாறிய வாழ்வெல்லாம் புடம் போட்டே முறை செய்வோம். இடமெல்லாம் வழி செய்வோம், திடம் பெறும் இறைவழி செய்வோம். இடமெல்லாம் வழி செய்வோம், திடம் பெறும் இறைவழி செய்வோம். வடம் பிடித்தே ஒன்றிணைவோம், குடம் நிறை பண்பிடுவோம். வடம் பிடித்தே ஒன்றிணைவோம், குடம் நிறை பண்பிடுவோம். ஆட்டம் பெறும் வாழ்வெல்லாம் சட்டம் மதித்திடச் செய்திடுவோம். ஆட்டம் பெறும் வாழ்வெல்லாம் சட்டம் மதித்திடச் செய்திடுவோம். தடாகம் நிறை தாமரையாய் புன்னகை செய்வோம். தோட்டம் நிறை புது மலராய் மலர்ந்திடுவோம். தடாகம் நிறை தாமரையாய் புன்னகை செய்வோம். தோட்டம் நிறை புது மலராய் மலர்ந்திடுவோம். இடம் நிறைந்த இறையியல் சிந்தனையில் இணைந்திடுவோம். இடம் நிறைந்த இறையியல் சிந்தனையில் இணைந்திடுவோம். இறைமகன் மனுவுருவான காரணத்தில் நிலை பெறும் நம் வாழ்வு. இறைமகன் மனுவுருவான காரணத்தில் நிலை பெறும் நம் வாழ்வு. நிலை பெறும் நம் வாழ்வு. நன்றி. நன்றி. நடைபெற்றது கவியரங்கம். மறு உருவான மீட்பர். தயாரித்து வழங்கியவர் கோபிநாத் குணசிங்கம். பங்கு பற்றியோர் விவரங்களை அவர்களே அறிவித்துக் கொள்வார்கள்.
திருமதி சோபிகா பாஸ்கரன், செல்வ நிருசன் யோகராஜா, செல்வி சாலினி யோகராசா, திருமதி கோபிநாத் ஐரீன் பிரைமலி, செல்வன் டிலான் கான்சியஸ் வின்ஸ்லாஸ். இதை நன்றி. தயாரித்து வழங்கியோர் திரு கோபிநாத் அவர்கள். நன்றி. இதனைத் தொடர்ந்து ஒரு தனி நடனம் கண்ணுக்குள் எண்ணெய் வைத்து தயாரித்து வழங்குகின்றார் திருமதி வானதி தேசிங்கு ராஜா அவர்கள். இன்னும் சில நிமிடங்களில் சீட்டிழுப்பு அதிர்ஷ்ட லாபச் சீட்டு விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. 200 € பெறுமதியான கம்ப்யூட்டர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கின்றது. அதிர்ஷ்டம் என்பது நினைத்தோ எதிர்பார்த்தோ வருவதல்ல, நினையா பிரகாரமாய் எதிர்பாராத வண்ணமாய் வருவதுதான் அதிர்ஷ்டம். உங்கள் அதிர்ஷ்டத்தை பரீட்சிக்க 2 € கொடுத்து அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். நன்றி. இசையாய் இருந்து நாட்டியத்தை அரங்கேற்றும் இறைவா, உன்மீது நான் கொண்ட அன்பின் வேட்கையால் இசையாய் நாட்டியமாய் உன்னில் இணைகிறேன்.
நன்றி.